நல்லா கேட்டுங்க. 6ஆம் மணி வேலைக்கு போனவனும் 10ஆம் மணி வேலைக்கு போனவனும் 11ஆம் மணி வேலைக்கு என்ன தெரியுமா? 11ஆம் மணி வேலைக்கு நன்றி சொன்னாங்க கர்த்தருக்கு. யாருமே அழைக்கல, எல்லாரும் கைவிட்டாங்க. இன்னைக்கு என்ன செய்வோன்னு தெரியல வாழ்வாதாரத்துக்கு. யார் எஜமா வந்து என்னை வேலையை சேர்த்தாரு, அவர் வாழ்க, அவர் நாம வாழ்க, அவர் மகிமைப்பட, அவன் குடும்பம் நல்லா இருக்கும்னு கருதாரு தானா. அவனுக்கும் ₹1 சம்பளம் கொடுத்தாங்க. 6ஆம் மணிக்கு வேலைக்கு வந்து வெயிலையும் உஷ்ணத்தையும் சகித்து தாங்கணுமே பிரச்சனை பேசிக்கிட்டு இருந்த இன்னைக்கு அம்மாவள மாதிரி பிரச்சனையில பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் ₹1 சம்பளம் கொடுத்தாங்க. அப்ப என்னன்னா தேவன் துதிக்க ஆரம்பிச்சான். அந்த எஜமான கணம் பண்ணுனா உண்மையா வேலை பார்க்க நினைச்சான். 1 மணி நேரத்துல அவனுக்கும் ₹1 கூலி இருந்துச்சு. 6 மணிக்கு பேசி போனதுக்கு ₹1 கூலி வந்துச்சு. அங்கத்தான் எங்களுக்கு திண்டி வந்து விரும்பி எங்களை மட்டமாக்கினது என்ன, அவர் எங்களோட சமமாக்கினர் என்றார். இல்லையா? அவன் எப்படி பிரச்சனைகள் பேசியிருக்கான். நம்ம பேச வேண்டாம், வசனத்தை மட்டும் பேசிட்டே இருக்கீங்க. என் குடும்பத்தை இது வேணும் அது வேணும் அது தட்டிக்கிட்டே இருக்குங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.